Hi guys, welcome to Zayan Earning App. இப்போ வந்து இந்த மந்த் வந்து சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது ஓகேவா. ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒன் பை ஒன். தென் வர நியூ ஆப்ஸ் எல்லாமே ஃபேக் ஓகேவா. ப்ராப்பரான லாங் டேர்ம் ஆப்ஸ் வரத்துக்கு இன்னும் 1.5 மாதம் கிட்ட ஆகும். வந்துடும், பட் வந்து அதில் ஐடி ஃபயர்லாம் முடிஞ்சு நம்ம அமௌண்ட் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு 2 மாதம் 1.5 மாதம் கன்ஃபார்ம் ஆகும் ஓகேவா. 2 மாதத்துக்கு நம்ம வெறும் ஓப்பன் ப்ரொமோஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சீக்ரெட் லாங் டேர்ம் ஆப் தொடவே தொடாதீங்க. கண்டிப்பாக ஐடி ஃபயரிங் இருக்குது ஓகேவா. ஸ்டேபிள் ஆகிறதுக்கு 2.5 மாதம் கிட்ட ஆகும், மேலவே ஆகும் ஓகேவா. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன் ஆப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து யாருக்கு ஆகும்னு சொல்ல முடியாது, பட் வந்து ரேண்டமாக ஆகும். எதனால ஆகுதுன்னா, ஆப்ஸில் லாஸ் ஆனவங்க சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சைபர் கிரைம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு ஃப்ரீஸ் ஆன அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்துச்சோ அதே அக்கௌண்ட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்திருக்கும், அதே நம்பர் தான் நம்மளுக்கும் போடுவாங்க ஓகேவா. ஸோ அந்த 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 யார் யாருக்கும் அமௌண்ட் போயிருக்கோ அவங்கவுங்க அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணிட்டு ஒரு ரேண்டமாக ஒரு 3-4 அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க ஓகேவா. அந்த அமௌண்ட் யாருக்கு விழுத்திருக்கோ ஓகேவா, அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லேருந்து தான் நமக்கு அவங்க விட்ரா கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அந்த அமௌண்ட் யார் யாருக்கு விழுந்திருக்கோ ரேண்டமாக ஒரு 2-3 அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே அதுக்குன்னு ஆப்ஸே யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. லிமிட் அதிகமாக வச்சுக்கோங்க. மந்த்லி டிரான்சாக்ஷன் 10,000 20,000 மேலே இருக்கிற மாதிரி அக்கௌண்ட் வந்து லிமிட் கொஞ்சம் அதிகமாக போட்டு செட் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறதை விட நேரில் போயிட்டு நிறைய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் நேர்லேயே இருக்குது ஓகேவா. அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் வந்து அதில் ஓப்பன் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டில் பர்சனல் லோன் இருக்கக்கூடாது, கோல்டு லோனோ ஜுவல் லோனோ, தென் வந்துட்டு ஹவுஸ் லோன், இஎம்ஐ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. கிரெடிட் கார்டுமே இருக்கக்கூடாது அந்த பேங்க் அக்கௌண்ட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் வந்து ஆப்ஸுக்குன்னு யூஸ் பண்ணுங்கள். அது ஃப்ரீஸ் ஆனாலும் உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. ஏன்னா டெய்லி விட்ரா நீங்கள் ஏடிஎம்ல எடுக்கணும். பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு ஜிபே பண்ணுறது, செல்ஃப் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுன்னு பண்ணக்கூடாது. ஏடிஎம்ல போயிட்டு டெய்லி விட்ரா வர அமௌண்ட்டை ஏடிஎம்ல போயிட்டு அமௌண்ட் எடுத்துட்டு நீங்கள் அந்த அமௌண்ட்டை வேற அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணலாம். அதை வந்து வேற நம்பரோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து ஜிபே பண்ணலாம் ஓகேவா. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தென் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க் அக்கௌண்ட் என்ன சொல்கிறோன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. செகண்ட், ஆன்லைன் ஆப்ஸ் 100% ரிஸ்க். ஆன்லைன் ஆப்ஸ் நீங்கள் அமௌண்ட் போட்டு சம்பாதிச்சுட்டு போகிறதுக்காக லான்ச் பண்ணலை. ஆன்லைன் ஆப்ஸ் முழுக்க முழுக்க அதை லான்ச் பண்ணுற ஓனருக்கு பெனிஃபிட்ஸ் வரதுக்காக ஆஃபர் போட்டு கடைசி டைமில் அமௌண்ட்டை சுருட்டிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் லீடர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஓகேவா. எல்லா ஆப்ஸுமே ஒரு நாள் க்ளோஸ் ஆகும், எல்லா ஆப்புமே ஐடி ஃபயர் ஆகும். அதுலேருந்து தப்பிச்சு நம்ம ஏர்ன் பண்ணுறது மட்டும்தான் புத்திசாலித்தனம். அதில் நடுவில் லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் உங்களோட இது அது ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், ஃபயர் ஆகிடுது, க்ளோஸ் ஆகிடுது, அதிகமாக அமௌண்ட் போட்டு லாஸ் ஆயிடுவீங்க ஓகேவா. அப்படிப்பட்ட நபர் எப்படி உங்களோட லாஸை ரெக்கவர் பண்ணணும்னா, வேற ஒரு ஆப்பில் உங்கள் லீடர்ஸோட கைடன்ஸை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் என்றைக்குமே கடன் வாங்கி போடக்கூடாது. உங்கள் கையில் 5,000 இருக்கா, 10,000 இருக்கா, இன்வெஸ்ட் பண்ணுங்க. லாஸ் ஆனாலும் ஏற்றுக்கோங்க, ப்ராஃபிட் வந்தாலும் ஏற்றுக்கோங்க. ஒரு ஆப்பில் லாஸ் கொடுத்த லீடர்ஸ் வேற ஒரு ஆப்பில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா லீடர்கிட்டையும் ஒரு லிங்க் வாங்குறதை தவிர்த்துட்டு உங்களுக்கு யார் செட் ஆகுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு 3 லிங்க் 4 லிங்க் ஆப்போட லிங்க் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆப் இல்லைனாலும் ஒரு ஆப்ல உங்களுக்கு டெஃபினட்டா ப்ராஃபிட் கொடுப்பாங்க ஓகேவா. தென் வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓன் ரிஸ்க்னு சொல்றேன்னா, ஆப்ஸோட கண்டிஷன் வந்து ஒரு லீடர் ஆகிய எங்களுக்கு ப்ரெடிக்ஷன் ஐடிஃபயர் ஆகாமல் க்ளோசிங் ஸ்டேஜை கணிச்சு போடுறது தான் லீடரோட குவாலிட்டிஸ் ஓகேவா. பட் க்ளோசிங் ஸ்டேஜை எல்லா லீடர்ஸாலையும் கணிக்க முடியும், ஆனால் ஐடிஃபயரை எந்த லீடர்ஸாலையும் கணிக்க முடியாது. ஸோ சடனாக ஒரு ஆப் ஐடிஃபயர் ஆயிடுச்சுன்னா உங்கள் லீடரை திட்டுறதை விட்டுட்டு அவங்கள நம்பி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க ஓகேவா. டெஃபினட்டாக குரூப்பில் வேற ஒரு ஆப் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் கொடுப்பாங்க.
ஸோ லீடர்ஸை நம்புங்க. ஒரு 3 ஆப் 4 ஆப் எடுத்து ஒரே லீடர் கிட்ட ட்ரை பண்ணுங்க. மாத்தி மாத்தி ட்ரை பண்ணா அவங்களுக்கு இது ஃபயர் ஆகும், இவங்களுக்கு இது நல்லா போகும். ஒருத்தவங்களுக்கு ஃபயர் ஆகுது, இன்னொரு டீமுக்கு நல்லா போகும். அந்த ஒரு காரணத்துக்காக சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்லைன் ஆப்ஸ். 100% ரிஸ்க். ஆன்லைன் ஆப்ஸ் அவனுங்க சம்பாதிக்க தான் வராங்க. ஓனர்ஸ் நம்ம சம்பாதிக்க கிடையாது. அதுலேருந்து சில ட்ரிக்ஸ் அண்ட் ஐடியாஸ் வச்சு ஒரு லீடர்ஸ் கைட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுலேயும் சில மிஸ்டேக்ஸ் வரும். அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு அமௌண்ட்டு வேறு ஆப்பில் போட்டு ரெக்கவர் பண்ணிக்கலாங்கிற மெம்பர்ஸ் மட்டும் ஆன்லைன் யூஸ் பண்ணுங்க. மற்ற மெம்பர்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆன்லைனுங்கிறது 100% ரிஸ்க்கு. ப்ராஃபிட் வந்தாலும் ஹையாக கிடைக்கும், லாஸ் வந்தாலும் வரும், சான்சஸ் இருக்கு. பட் ஒரு ஆப்ல விட்டதை இன்னொரு ஆப்ல டபுள் ட்ரிபிளா எடுக்கணுங்கிற நம்பிக்கை இருக்க மெம்பர்ஸ் மட்டும் ஆன்லைன் யூஸ் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட ஓன் ரிஸ்க். ஓகேவா? எந்த லீடர்ஸையும் பிளேம் பண்ணி எதுவுமே ஆகக்கூடாது, போறது கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும் தானே, ஆப்ஸ்னா ஃபயர் ஆகும், ஆப்ஸ்னா க்ளோஸ் ஆகும் தெரிஞ்சு தானே வரீங்க. ப்ராஃபிட் வரும்போது யாருமே வந்து சொல்ல மாட்டீங்களே. இதுவே லாஸ் வரும்போது ஒரு ஒரு லீடர்ஸ் திட்டுறீங்களே, அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. அவங்க அப்கிரேட் பண்ணா அந்த ஆப் வந்து ஒரு 4 நாள் சேர்த்து போகும், ஒரு 10 நாள் சேர்த்து போகும். அவங்க வந்து வீக்லி இன்வைட் கரெக்டா கொடுத்து கீழே கீழே இன்வைட் கொடுத்து கீழே ஒரு ஐடி போட்டு அது கீழே ஒரு ஐடி போட்டு இன்வைட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கிராஜுவலா போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ சடனா இப்படி ஃபயர் ஆகும் போது ஒரு லீடர்ஸை பிளேம் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்களுக்கு ஒரு ஆப் க்ளோஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சா எந்த ஒரு லீடர், சுயநினைவு இருக்கிற எந்த ஒரு லீடரும் தன்னோட மெம்பர்ஸ் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சு ஒரு ஆப்பை ப்ரொமோட் பண்றது கிடையாது. அவங்களுக்கு தெரியாம தான் ஆப் வந்து ஃபெயிலியர்ஸ் ஆகுது. அதை நீங்க மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த ஆன்லைன் ஆப்ஸ்ல நீங்க 100% ஏர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? இன்வெஸ்ட் பண்ணி ரிஸ்க் எடுத்து ஒரு இதுல லாஸ் ஆனாதான் அடுத்ததுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியும். லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் ஏத்துக்க ரெடியா இருக்க மெம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க.